முக்கியமாக பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் அப்பாவிகளை தவறே செய்யாமல் தண்டனையை அனுபவிப்பாங்க. இந்த பேசிவ் ஸ்மோக்கிங் மற்றும் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் அப்படின்னா என்னன்னு நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதாவது புகைப்பிடிக்கிறவங்க வெளியிடுற புகையையும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சிகரெட்டு பீடியிலிருந்து நேரடியாக வெளிப்படுற புகையையும் தான் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் அப்படின்னு சொல்லுவாங்க. புகைப்பிடிக்கிற பழக்கமே இல்லாதவங்க இந்த செகண்ட் ஹேண்ட்ஸ் புகையை பக்கத்தில் இருந்து சுவாசிக்கிறது தான் பேசிவ் ஸ்மோக்கிங். ஒரு சின்ன உதாரணத்துக்கு வீட்டுக்குள்ளேயோ அல்லது காருக்குள்ளார அல்லது கடைகளில் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளார பொதுவாக ஒரு அடைச்சிருக்கிற ஒரு ரூம்குள்ளார ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது குழந்தைகளோ நண்பர்களோ குடும்ப உறுப்பினர்களோ அல்லது எக்ஸ்பர்சன் யாராக இருந்தாலும் அந்த சிகரெட்டு புகையை அதாவது செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கை சுவாசிச்சாங்கன்னா அதுக்கு பெயர் தான் பேசிவ் ஸ்மோக்கிங். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புகைப்பிடிக்கிறவங்களை விட இந்த பேசிவ் ஸ்மோக்கர்ஸுக்கு தான் உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக புகைப்பிடிக்கிறவங்களும் இந்த பேசிவ் ஸ்மோக்கர்ஸும் அவசியம் சாப்பிட வேண்டியதை பற்றி பார்க்கலாம்.